ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலொமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. கிபியோன் என்ற இடத்துல ஆண்டவர் சாலொமோனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். நல்ல கைகளை தட்டி கத்த. The Lord appeared to Solomon in a dream by night, and God said, ask what I shall give thee. என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. யாருமே இப்படி கேட்க மாட்டாங்க. எந்த தகப்பனும் கேட்க மாட்டான், எந்த தாயும் கேட்க மாட்டான், எந்த சொந்த பந்தங்கள் யாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க. என்ன வார்த்தை? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அப்படி கேட்டுட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கைன்னு அர்த்தம். வீட்டில் ஒரு தகப்பன் மகளை பார்த்து மகனை பார்த்து நீ விரும்புறதை என்கிட்ட கேளுன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளவையும் வாங்கிட்டு பிள்ளைங்க விட்டுரும், தகப்பனையும் விட்டுரும், தாயையும் விட்டுரும். நீ விரும்புறது எப்போ எல்லாமே அவுட்டுன்னு அர்த்தம். ஒரே நாளில் ஒரே செக்கில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரி, கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வைப்போங்கிற எண்ணமே இருக்காது. எந்த பிள்ளைகளுக்கு இருக்காது, எந்த பையனுக்கு இருக்காது. காரணம் அது என்னுடைய தகப்பனாருடைய உரிமை, என்னுடைய தாயினுடைய உரிமை, சொத்து என்று சொல்லி தன்னுடைய சுயாதீனத்தை அதில் வெளிப்படுத்தி காட்டுவார்கள். விரும்புகிற மாத்திரம். இந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம், ஒரு ஹோட்டலில் போயிட்டு பெற்றோராக இருக்கிற நீங்கள் நாம உட்காந்துட்டு பிள்ளைகளை பார்த்து நீ விரும்புறதெல்லாம் வாங்கிக்கேன்னு தைரியமாக எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படின்னா அவ்வளோதான். புதை சொல்ல தவார் என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான், இதுக்குள்ள நீ விரும்புறத வாங்கிக்க, அதை தாண்டப்படாது. அப்படிதான் ஒரு லிமிட்டு. ஆண்டவர் அப்படி இல்லை. வேதத்திலே 44 முறை கர்த்தர் தரிசனமாய் இருக்கிறார். அதிலே பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்களிலே விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் 7 விதமான வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். 7 விதமான வாக்கு தத்தங்கள். அல்டிமேட் ப்ராமிஸ் ஆஃப் காட் டு ஹிஸ் சில்ட்ரன். நல்ல ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம். இது எல்லாருக்கும் தெரியும். 7 வாக்கு தத்தம். மற்ற 7:7 சொல்லப்பட்டபடி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது முதல் ப்ராமிஸ். ஆஸ்க் அண்ட் யூ ஷல் ரிசீவ். முதல்ல இது ஒரு அல்டிமேட் ப்ராமிஸ் காட். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இரண்டாவது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். சீக் அண்ட் யூ ஷல் ஃபைண்ட். இரண்டாவது வாக்குத்தத்தம். இதான் தேவன் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள். மூன்றாவது, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். knock and it shall be open. இது 3 வாக்குத்தத்தங்கள். நான்காவது, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று. மெய்யாகவே உங்களுக்கு so nothing shall be impossible unto you. உங்களால் கூடாத காரியம் ஒன்று கிடையாது. இதெல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 21, 22ல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்றோம். பெறுவீங்க, நிச்சயமாய் பெறுவீங்க. all things whatsoever you shall ask in prayer believing you shall receive. நிச்சயமா வாங்குவேன், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆறாவதாக மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். all things are possible to him that believe.
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஒரு குழு. 7வது கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Ask what you will and it shall be done unto you என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ ஆண்டவர் 7 வாக்குத்தத்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த 7லையும் பாருங்க, கேளுங்க, தட்டுங்க, விசுவாசிக்க முடியும், இப்படியே வரும். இந்த 7 இப்படித்தான் வரும். ஆனா அதை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு காரியம் மேலே இப்ப சொல்லப்பட்ட 7 காரியங்கள். So it's entirely different between for the 7 God's promise word. இதை இந்த 7 வாக்குத்தத்த வசனங்களை காட்டிலும் இப்ப சொல்ற வார்த்தை, நீ விசுவாசிக்க கூடுமான்னு சொல்லல, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேட்க. அல்லேலூயா. சோ உன் வாழ்க்கையில தனிப்பட்ட விருப்பம் என்ன? ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து, உங்களை பார்த்து கேட்கிறாரு. உங்க அப்பாட்ட கேட்க முடியாதது, உன் தாயாளர் கேட்க முடியாது, உன் நண்பனிடத்தில் கேட்க முடியாது. உன் தனிப்பட்ட உன் வாழ்க்கையில உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் என்ன, அதை என்னிடத்தில் கேள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஓப்பனா சொல்றார், நீ விரும்புகிறதை என்னிடத்திற்கு கேள். எத்தனை பேர் கேட்க தயாரா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கையோட்டியால சொல்லுங்க, தயாரா ஆயிட்டீங்களா? கேட்க சொல்லும் போது கேட்டு வாங்கிக்க. அல்லேலூயா. அதான் அப்புறமேட்டு கேட்கிறேன், அப்புறமேட்டுக்கு ஆண்டவர் வர மாட்டார். போ, இன்னைக்கு கேட்கிறேன், டைம் உண்டு, விரும்புறதை கேள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இம்மிடியேட்டா கேட்டு வாங்கிடணும். அப்ப உங்க இருதயத்தை நல்லா தெளி பண்ணிக்கங்க. இப்பவே கேட்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கேட்க விரும்புறத கேளுன்னு சொல்றாரு. இதுக்கு போயிட்டு அப்படியே அமைதியா இருந்தா அப்ப ஆண்டவர் நினைக்கிறாரு, உங்களுக்கு விருப்பமே இல்லை போல இருக்குது. சரி, அதனால தெரிஞ்சு வச்சு ஏன் ஆண்டவர் உண்மையில கரெக்டு தான். இப்போ புரியுது எனக்கு. ஏன் அப்படின்னா, இப்படித்தான் பட்ட ஒரு சூழ்நிலையில, அதாவது இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய நியாய பிரமாணங்களை அனுசரிப்பதற்காக எருசலேம் நோக்கி அவர் கடந்து போய் கொண்டிருப்பார். பண்டிகைகளை அனுசரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியமம். வாகம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம். அது கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற எல்லாரும் இதை என்ன செய்யணும். உபாகம் 16 வருஷத்தில் 3 தரம், கவனிக்க, வருஷத்துல 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் 3 பண்டிகை பாத்தீங்களா? வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத பண்டிகை வருது, வாரங்களின் பண்டிகை வருது, கூடாரங்களின் பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் ஆம்பளை பிள்ளை எல்லாரும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில், ஆண்டவரை தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சன்னதியின் முன்பாக வந்து கண்டிப்பா ஆண்கள் எல்லாம் அந்த நாள்ல கம்பல்சரி அங்க இருக்கணும். இப்படி சட்டம் போட்டாதான் கரெக்டா. அந்த காலத்துல சட்டம் போட்டாங்க, சட்டத்தின்படி கீழ்படிச்சாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கம்யூனியன் சர்வீஸ் அப்பல எல்லாரும் கண்டிப்பா ஒரு வெள்ளை சட்டை போட்டு வரணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டாதே போடுவாங்க போலது. இல்லைன்னா நோ கம்யூனியன் சொல்லிட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போடாம உள்ள அலப்பணம் மாட்டோம்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக் என்ன, அதெல்லாம் முடியாது, நான் இஷ்டத்துக்கு போர்வேன் செய்வாங்களா? அதெல்லாம் கரெக்டாக கீழ்படுவீங்கல்ல. இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல, கம்யூனியன் சர்வீஸ்ல பெண்கள் கொஞ்சம் ஒயிட் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் லைட்டாக, அதுக்காக வெள்ளை வெளியே போட சொல்லலை, ஏதோ ஒரு புள்ளி வச்சது இதை பார்க்க கொஞ்சம் வெள்ளை. இப்போ போயிட்டு செக்க செவேன்னு மஞ்சள் உனக்கு பிடிச்ச ஆடைகள்லாம் செவ்வாய்க்கிழமை 10 நாள் போடுங்க. இந்த மாதத்தில் ஒரு முறை பரிசுத்த பந்தி அனுசரிக்க வந்திருக்கேன்னா இருதயம் வெள்ளையா இருக்குதோ இல்லையோ, போட்டுக்க சட்டையாவது என்ன செய்ய. இப்படி உங்களை நான் தாழ்மையாய் எச்சரிப்பாய் கேட்டுக் கொள்கிறேன். அல்லேலூயா. கையை வந்து சொல்லுங்க. இது அந்த காலத்துல ஒரு நியமம் கண்டிப்பா இருக்கணும். இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார், அதுக்கு ஏற்றபடி அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்படி போகும்போது அங்கே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு, இப்ப நீங்க அமைதியா இருந்தீங்கல்ல, அதை நிமித்தம் சொல்லி காட்ட விரும்புகிறேன். இல்லைன்னா நேர செய்தி போயிடுவேன். இருந்தாலும் அவன் உணர்த்துறார். என்ன சம்பவம்? யோவான் எழுதின சுவிசேஷம்
5ஆம் அதிகாரம் 5-6வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருஷம் இருக்கிறான்? கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும். எத்தனை வருஷம்? 38 வருஷமா ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து, எத்தனை வருஷமாய் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள்? ஒரு கேள்வி. பாஸ்டர், ரட்சிக்கப்பட்ட அந்த காலனால எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? so many years experience. என்ன இப்படி சொல்றீங்க? எப்ப சபை ஆரம்பிச்சா அதுக்கு முதல்ல கூட நான் வந்திருக்கேன் நடக்கும். ரைட். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருடங்கள் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்க. இருக்கிறீங்களா? இருந்தா. ரைட். 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா? படுத்தே கிடக்கிறான். கொஞ்சம் கூட அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்துக்கு உள்ள வந்து உட்கார்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கலா ராத்திரி 2 மணி 3 மணிக்கு வரக்கூடிய உன்னதமான அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிற அனுபவம் சபைக்குள்ளும் இருக்கிறது. சில பேர் உள்ள அப்படியே உட்கார்ந்த உடனே தேவ பிரசன்னமாட்டார். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு ஆமா நல்ல காரியங்கள், அதாவது அது உண்மை அப்படி இல்லை. அதாவது என்ன அர்த்தம்னா, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல நித்திரையிலும் அளிக்கிறான் போடப்பட்டிருக்குமா. நித்திரையிலும் அப்படின்னா தூங்கி கொண்டிருக்கும் போது கூட ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எனக்கு தூக்கத்தை கொடுப்பார், கர்ற பொருள் தூங்குறதுக்கு இல்லை. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. எதுக்கு கைத்தட்ட சொல்றோம்? கைத்தட்ட அல்ல சொல்லுங்க. கைத்தட்டு இல்லை, நல்ல உற்சாகமா கை வைத்து அல்ல சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து அல்லையா சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, சில பேர் எழுப்பி விடணும், சில பேர் எந்திரிக்கணும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. படுத்தே இருந்து நல்லா பார்த்துட்டாரு, அவரும் பார்த்துட்டாரு. இப்படியே இருக்காண்டு அவனை நல்லா அறிஞ்சிட்டு அவனுக்கு நேரம் வந்து உட்காந்துட்டு, எப்பா உனக்கு என்ன வியாதி, அவன் பிரச்சனை என்ன, ஒண்ணுமே கேட்கல. எடுத்தோன்னு என்ன சொல்றாரு? அவனை நோக்கி என்ன சொல்றாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். விரும்புறீங்களா? இப்போ உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறாரு, விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டா, அப்படியே தான் இருக்கிறீங்க, அவன மாதிரியே இருக்கிறீங்க. தெரியுதா? இப்ப யார பாட்ட சொல்லிட்டாரு, விரும்புறியா அப்படின்னு கேட்டா, அப்படியே அவன மாதிரியே உட்கார்ந்துருந்தா கரெக்டு தானே? ஏன் இந்த வார்த்தையை கேட்கிறாரு? எதற்காக அவனை பார்த்து சொஸ்தமாக வேண்டும் என்று, இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கிறாருன்னா, என்ன ஆண்டவருக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு என்ன வியாதியா பிரச்சனையா? ஒண்ணுமே இல்லை, நல்லா பேசாம தானே இருக்கிறேன். ஏன் அப்படி கேட்கிறான்னா, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம்? 38 years. தியானிக்கும் போது பரிசுத்தாவி எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தேன். வசிக்கும்போது ஆச்சரியப்பட்டேன். ஆனால் 38 வருஷமா அதே இடத்திலே வசிப்பவன், அதே இடத்துல இருக்கிறவன், சொல்ல போனா நம்ம வார்த்தையில சொல்ல போனா அதே இடத்துல உட்கார்ந்து ஆதார் கார்டு வாங்கிட்டான், ரேஷன் கார்டு வாங்கிட்டான், ஸ்மார்ட் கார்டு வாங்கிட்டான், வெல் செட்டில்டு ஆயிட்டான், நல்ல செட்டில்டு, அமைதியா, பிரச்சனையே இல்லைங்க இந்த இடம், நான் செட்டில் ஆகிட்டேன். காலையில் வந்தா காலங்காலத்தில் வந்தவுடனே ஒரு குரூப் வரும், விசிட்டிங் குரூப் வரும், ஒரு ஃபாரினர்ஸ் வர்றாங்க, அந்த பெதஸ்தா குளத்துக்கு வர்றாங்க. வந்தவுடனே ஃபாரினர்ஸ் கையில் என்ன வச்சிருப்பாங்க? நல்ல பிரெட் வச்சிருப்பாங்க, பாயில் எக் வச்சிருப்பாங்க, ஜாம் வச்சிருப்பாங்க, எங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ மார்னிங் டிஃபன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்ப்ளீட். ஒரு நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு நாளைக்கு பிரெட்டு, ஜாமு, எக், நல்லா இருக்கு. அடுத்த நாள் கேரளாவில இருந்து ஒரு டூர் வந்துருச்சு. அவங்க வந்து காலையில டிஃபன் கொடுப்பாங்க. என்ன டிஃபன் கொடுப்பாங்க? கேரளா புட்டு, 2 நேந்திர வாழைப்பழம், சிப்ஸ் வேற கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு நாள் கேரளா சம்பந்தப்பட்டது. சரி, நம்ம ஊர்ல இருந்து போயிட்டாங்க வைங்க. நம்ம ஊர்ல வந்த போனா என்ன கொடுப்பாங்க? வடை, விதவிதமான வடைகள், பருப்பு வடைகள், ஆம வடைகள், உளுந்த வடைகள், அந்த வடை, இந்த வடை. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு விதமான வித்தியாசமான நல்ல டிஃபன் எனக்கு கிடைக்குது. அன்றாட உணவை ஒவ்வொரு எனக்கு கிடைக்கும் போது ஆண்டவர் ரைட்.
ரெண்டாவது மதிய சாப்பாடு, நல்ல அருமையான சாப்பாடு. மதிய சாப்பாடு, ஈவினிங் டிஃபன் எல்லாம் பெஸ்ட் 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 பெஸ்டா கிடைக்குது. எத்தனை வருஷமா? 38 வருஷமா. அப்ப நல்ல ஒரு காரியம், எந்த ஒரு குறையுமே கிடையாது. அதாவது சிலர் இங்க இருக்கிற வாடகை வீட்டில் இருப்போம். வீடு எப்படி கிளீன் பண்ண கேட்குறீங்க. இப்ப இங்க இருந்து போனாங்கல்ல, அவங்களை பார்த்து ஏற்கனவே பாஸ்டர் அந்த வீட்டை காட்டிலும் இது அருமையான வீடு, நல்ல வசதியா இருக்குது, காற்றோட வசதியா இருக்குது, வெளியே வந்தா காத்து வாங்கலாம், வெளியே போனா பஸ் ஏறிக்கலாம், வெளியே போனா காய் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, நல்ல பார்க்கிங், எல்லா வசதியும் அப்படி இருக்குது, எனக்கு இது நல்லா இருக்கு மாஸ்டர். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, சொஸ்தமாக விரும்புறியா அப்படின்னு கேட்டார். இல்ல இல்ல எனக்கு இது இப்ப நம்ம அதை மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டியது எல்லாம் எனக்கு கிடைக்குது, எல்லாம். அதாவது என் பிள்ளை படிக்க போறதுக்கு வசதியா இருக்குது, நான் நடந்து போன வசதியா இருக்குது, வெளியே 10 ஸ்டெப் வச்சா சிக்கன் கடை இருக்குது, வாங்கி சாப்பிட இங்கிட்டு திருப்பினா காய்கறி கடை, இங்கிட்டு திருப்பினா பிரியாணி கடை, எல்லாம் வசதி மாஸ்டர். அப்பா பார்த்தா ஆண்டவர் எனக்கு நிம்மதியாய் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பேசாம ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறியா? இப்ப நான் சொல்ல முடியுமா? இல்ல, அந்த 5 வருஷத்துக்கு அடிக்கடி சொல்லுவோம், எல்லா சபைகளையும் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனையா இருக்குது. ஆனா நம்ம சபையில் ஆண்டவர் கொடுத்த பெரிய சாக்கியம், இந்த இடத்துக்கு வரும்பொழுது 2013 வரும்பொழுது டிசம்பர்ல வந்தோம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் ஜெபம் பண்றோம், வாடகை கர்த்தர் சந்திக்கிறாரு. இந்த சபையில் இருக்கிற வரைக்கும் இத்தனை வருஷம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. தேவன் அதுபோது ஆண்டவரே மற்ற சபை இல்லாதபடிக்கு இப்படியே வாழ்க்கை 5000 8000 ஆரம்பிச்சு 27 இப்போது வரைக்கும் வரப்போகுது, 20 வந்துருச்சு. ஆகையினால எல்லா தேவையும் சந்திச்சிட்டாங்க. ஆண்டவர் நீங்க சந்திச்சிட்டீங்க, இது எனக்கு போதும் என்று சொல்லி இருக்கிற என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்பதான் லேசா சத்தம் வருது. ஏன் சத்தம் வருதுன்னா, சப்புன்னு ஏன் சொல்றது கேட்டு, அப்பாடா இனிமேல் ஒரு சீட்டை போட்டோம்னா நம்ம தாங்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு நினைக்கிறேன். அல்லேலூயா, கையை வந்து அல்ல சொல்லுவோம். இப்ப விளங்குது. சார் ஒரு வீடை கட்டிட்டே பாஸ்டர் எனக்கு கையா வீடு போதும் இல்லை. அதையும் பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் வீடுகளை கட்டி, வீடு கட்டி இல்ல, என்ன கட்டி? பக்கத்துல பசங்க வீடுகளை கட்டி, ஏகப்பட்ட வீடுகளை கட்டி உங்ககிட்ட எல்லாம் வந்து வாடகைக்கு நிக்க போறாங்க. சில பேர் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது வந்து சொஸ்தமாக விரும்புறீங்க. ஒரு வேலை, ஒரு தொழில், இப்படி போற இல்ல இப்படியே எனக்கு போறன்னு நினைக்கிறியா? இல்ல. இந்த கேள்விக்கு அர்த்தம் என்னவென்றால், தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய நிரந்தரமான வீட்டுக்கு போக விரும்புறியா? தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய நல்ல ஜாப் பண்ணி விரும்புறியா? தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய பிசினஸ் ஆசீர்வாதத்தினுடைய முழுமையான நிறைவுக்குள் போக நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டா கையை தட்டி ஆமாண்டவரே சொல்லு, இப்படியாவது சொல்லுங்க. அவன் மாதிரியே உட்கார்ந்து இப்படி சொல்ற கை தட்டி ஆண்டவர் சொல்றவங்க தான் விரும்புறீங்கன்னு அர்த்தம். பேசாம இருந்தா அதே வீடு அதே சாப்பாடு அதே வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா, ஐயோ வந்து எல்லாம் சொல்லுங்க. பேசுறது விளங்குலையா? இப்ப ஆண்டவருக்கு விரும்புறியான்னா உடனே பாஸ்டர் நான் விரும்புறேன் பாஸ்டர், அதை விரும்புறேன், இதை விரும்புறேன், அதை விரும்புறேன், ஒண்ணும் கிடைக்காது. அந்த விருப்பம் இல்லை. தேவன் உனக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற நீ விரும்புறியா? தேவன் உனக்கென்று வைத்திருக்கக்கூடிய வீட்டை நீ சுதந்திரிக்க விரும்புறியா? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய வேலையை பெற நீ விரும்புறியா? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் சுதந்திரிக்க விரும்புறியா? நல்ல கைதட்டி ஆமாண்டவரே போதும், காரியமே போதும். நீங்க எனக்கு எதை வச்சிருக்கீங்களோ அதை நான் பெற விரும்புகிறேன். என்ன மட்டும் நீங்கள் அசதியா உட்கார்ந்துட்டே இருப்பீங்க. ஆண்டு வைக்கக்கூடிய கானான் தேசத்தை சுதந்திரிக்க என்ன மட்டும் நீங்கள் அசதியா இருப்பீங்க. எழுப்புங்க, போய் சுதந்திரிங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. சுதந்திரிப்பதற்கு ஏதுவான வேலை வந்துவிட்டது, பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான வேலை வந்துவிட்டது. தேவன் நீங்க விரும்புகிற காரியம் ஒரு வசனம் இருக்கும். மத்தேயு 15ஆம் அதிகாரம்
28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். இல்ல 2வது வசனம். அதாவது நம்முடைய விருப்பம் என்பது நம்முடைய இருதயத்தில் அல்ல, தேவனே அந்த விருப்பத்தை கொடுப்பார். அப்படி ஒரு வசனம் உண்டு, அருமையான வசனம். அதாவது நான் விரும்புகிற ஒரு காரியம், அந்த விருப்பத்தை தேவனே உண்டாக. பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றையும் பாதிகளாவது இல்லை, 13. ஏனெனில் தேவனே தம்முடைய தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். நல்ல கையில தட்டி. எனக்குள்ள ஒரு விருப்பம் வருதுன்னா அந்த விருப்பம் என்னால் ஆன விருப்பம் அல்ல, அது தேவன் எனக்கு கொடுக்கிற விருப்பம். அதை உண்டாக்குபவர் ஆண்டவர். ஒரு சந்திக்க போறேன் என்று சொன்னால் எனக்குள்ள ஒரு விருப்பம் அல்லங்க, அது தேவன் எனக்குள்ளே அந்த விருப்பத்தை உண்டாக்குகிறார். உங்க வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம், நம்ம பெருசா நினைக்கிறோம் இதெல்லாம் நடக்குமா? இல்ல, அந்த விருப்பத்தை தேவனே உங்களுக்கு உண்டாக்குகிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் வீடுகளை கட்டி குடியிருப்பது தேவனுக்கு விருப்பம். அல்லேலூயா. நல்லா வாழ்வது தேவனுக்கு விருப்பம். பாலும் தேவன் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அப்ப எல்லா பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை தேவன் அவர்தான் நமக்குள்ள உண்டாக்குகிறார். நம்மளா வந்து ரொம்ப ஓவரா விரும்புறீங்க, நான் ஒண்ணு விரும்பல, எனக்கு ஆண்டவர் அந்த விருப்பத்தை கொடுத்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். நான் இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன். ஐயோ யாரும் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப ஓவரா நினைப்பலாம் கூடாது, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, அந்த விருப்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஐயோ யாரும் சொல்லுமா? சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ விரும்புகிறதை கேள் என்று ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்டதற்கு காரணம் என்ன? அந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு அவன் ஏதோ ஒரு காரியம் செஞ்சிருக்கான். எஸ்தர் மணவாட்டியே, நீ விரும்புறது என்னமா சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த வசனத்தில் ரொம்ப அருமையா, எஸ்தர் மணவாட்டியே என்ன எடுக்கிறேன்னா, எஸ்தரின் புஸ்தகம் ராஜா அவரை நோக்கி, எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். கேட்டது எவ்வளவு சந்தோஷமா. அவன் எப்படி செக் வைக்கிறானா இல்லையா? இந்த பாதி வேலை தருவேன், மீதியும் கேட்டுறாத. ஏன்னா அப்ப நல்லா தெரிஞ்சு வச்சு, இந்த பைபிள் எவ்வளவு வேணும் கேட்டா ஃபுல்லா அடிச்சிருவாங்கன்னு தெரியும், ஃபுல்லா காலி பண்ணி நான் தெரியும். ஸோ இப்படித்தான் கேட்பாரு. ஏசப்பா அப்படி இல்லை, நீ விரும்புறத கேளு, நீ விரும்புறத கேளு. ஏனென்றா உனக்குள்ளே சுய விருப்பம் வராது, உனக்குள்ளே விருப்பத்தை வைக்கிறவர் நான் தான் அந்த விருப்பத்தை வைப்பேன். அந்த விருப்பத்தை ஓவையாலே நான் கேட்கணும்னு நினைப்பேன். கையோட்டி அல்ல சொல்லணுமா? அப்ப இப்படிப்பட்ட விருப்பத்தை அவனுக்குள்ளே வைத்து அவனை விட்டு வாயை விட்டு கேட்க வச்சிருக்கிறான்னா அவன் என்னமோ பண்ணியிருக்கிறான். என்ன செய்தான்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நாம் பார்க்கலாம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, தமிழ்களே, முதலாவது சாலமோன் செய்த காரியம் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவரிடத்தில் முழுமையாய் அன்பை செலுத்துகிறான். கர்த்தரிடத்திலே அவன் அன்பு கூறுகிறான். அன்பு கூறுகிற ஒரு அனுபவம் பாகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும்
அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தையில முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறேன். கையை ஓட்டியாலே சொல்லுங்க. உண்மையில முழு இருதயம் இல்ல ஆண்டவரே, பாதி இருதயம் இயேசுவுக்கு, மீதி இருதயம் எங்க போச்சு? முழு ஆத்மாவோட அன்புகிறாய் இல்ல, பாதி ஆத்மா எங்கே, மீதி ஆத்மா அப்படியே இந்த இப்படி ரோட்ல போய் அப்படி போனோம்னா அங்கிட்டு ஒரு ஆத்மா இருக்கும். முழு பலம் எல்லாத்துலேயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியமும் முழுசா எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே முழுசா எதிர்பார்க்கல, அரை வர வேணாம். முழு 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 முழுலை பார்க்க முழு இதயம், முழு ஆத்மா, முழு பலத்தை முழுசா கொடு. இல்ல முழுசா தான் கொடுக்கணும். அப்படி முழுதான் அன்பு கூறணும். தேவன் அதை பார்க்கிறார். ஆச்சரியமா இருந்தது. அப்ப சாலமோன் எவ்வளவோ இது குடும்பம் இருக்குதுங்க, இல்லைங்கள. ஆனாலும் அவனுடைய அன்பு முழு இதயம், முழு அன்பு ஆரம்பத்தில் ஆசீர்வாதத்தை வாங்குறது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கான்? முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு ஆண்டவருக்கு அவன் என்ன செய்திருக்கிறான்? அன்பு கொடுத்திருக்கிறான். முழு இதயத்தோடு நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார், நீ விரும்புகிறதை. அதாவது சொல்லப்போனா ஆண்டவர் மேல முழுசா அன்பு செலுத்தினா ஆண்டவர் என்ன செய்வார்னா, நாம் நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக விருப்பத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள் உண்டாக்கி விடுவார். கையில தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரத்தை அன்பு செலுத்தினா, அன்பு செலுத்த எப்படி அப்படின்னா முழுசா அன்பு செலுத்தும் போது ஆண்டவர் அவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, அளவுகளை, அந்த காரியத்தை, அந்த விருப்பத்தை உங்கள் இருதயத்தை அவரே உண்டாக்கி விட்டுருவார். அல்லேலூயா. சொல்லுப்பாங்க, ரொம்ப பழகிட்டா போதும், கொஞ்சம் இதா பேசுவாங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தோட ரொம்ப பேசுறியோ அப்படின்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் நேற்று வரைக்கும் ரொம்ப மரியாதையா இருக்கும், ரொம்ப தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் இடம் கொடுத்தோட கொஞ்சம் ஓவராக போற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்களே. அதே போலதான் ஆண்டவர்கிட்ட போய் அன்பு செலுத்துறீங்கன்னா ஆண்டவர் கொஞ்சம் ஓவரா உங்களுக்கு இருதயத்துல அந்த விருப்பத்தை உண்டாக்குவார். அது உண்மைதான். பிரைஸெல்லாம் அது உண்மைதான். ஆண்டவர்கள் அன்பு செலுத்தினா கொஞ்சம் கிட்டத்தட்ட தைரியம். நான் நிற்கிறேன், நான் இன்னும் பேச தெரிந்தேன், பேசக்கூடாது, நான் இன்னும் பேச தெரிந்தேன். இந்த சிறு பிள்ளைகளுக்கும் முதிர்ந்தவர்களுக்கும் வித்தியாசம். இப்போ எனக்கு தைரியமாக வந்து நின்று பேசுறதுக்கு முதிர்ந்த விசுவாசம் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் குட்டி பிள்ளைய பாருங்க, விருதுன்னு வந்து நிற்கும், இடுப்பில் கையை வச்சு நிற்கும், பார்வை பார்க்கும், பேசும். சிலதெல்லாம் குட்டி தூக்கணுன்னே ஓங்கி ஒரு மிதிக்குது வைங்க. என்ன அந்த பிள்ளை அப்படி 6 மாதம் உதைக்குது, அதை போய் அடிச்சுட்டு அது பார்க்கணும். இன்னும் 4 மிதி சேர்த்துதான் இணைந்த மிதிக்கும் தூக்குற போது. அன்பு, அந்த அன்பு அதிகமாக ஆட்டோமேட்டிக்கா காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். ஆண்டவரோடு கூட முழுசா அன்பு செலுத்தினா முழுசா உங்க இருதயத்துல இப்ப ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறார், ஏதாவது விரும்புறீங்களா? இந்த மாதிரி இப்படி 32 வருஷமா இருக்கேன், உங்க விருப்பத்தை நான் கேட்கிறேன். உங்க விருப்பத்தை ஏன் கேட்கல? என்னால் அதை நிறைவேற்ற முடியாது, என்னால் அதை நிறைவேற்றவும் நான் விரும்பவும் மாட்டேன். கர்த்தர் தான் செய்யணும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. பிரைஸ் எல்லாம் விரும்புகிறேன். இது விரும்புகிற காரியம் உள்ளத்துல இருக்கா? நீங்க விரும்புகிற காரியம் உங்க உள்ளத்துல இருக்குதா? இருக்குன்னு சொல்றவங்க கையை ஓட்டி சத்தமா சொல்றேன். இப்ப சொல்றதுனால என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஆண்டவரை முழுசா அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். அன்பு கூறுறதுனாலதான் ஆண்டவர் அந்த விருப்பத்தை இருதயத்தில் உண்டாக்குவார். ஒண்ணு வேணா என் பாட்டுக்கு இருக்கு அப்படின்னு உனக்குள்ள என்ன இல்லை, ஆண்டவர் மேல அன்பு செலுத்தவில்லை. சங்கீதம் 31 சங்கீதம் 23 வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே. இருக்கிறோம் நீங்களா யாரு? நீங்களா யாருங்க? சத்தம் ஏன் இப்படி பயப்படுறீங்க? இயேசு கிறிஸ்து இப்போ வந்து பரிசுத்தவான்கள் எல்லாம் என் கூட வாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்வோம்? இன்னும் நான் பரிசுத்த ஆகலை ஆண்டவே. அப்ப ஆண்டவர் சொல்றோம், இன்னும் பூமியில இருந்து பரிசுத்தம் உள்ளது, இன்னும் பரிசுத்தமாகிட்டே உட்காந்து இல்லை, நம்மளால பரிசுத்தமா இருக்கேன், விசுவாசமா இருங்க. பவுல் எழுதும் அப்படி எழுதுவாரு, பரிசுத்தவான்களே உங்களுக்கு எழுதுகிறேன் பாரு. நானுங்களே பரிசுத்தவனா? ஆமாப்பா பரிசுத்தவான்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இன்னும் என்ன செய்ய?
டெய்லி பரிசுத்தமாகு. அல்லேலூயா. பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். இதுதான் ஏன் அவரில் அன்பு கூறணும், ஏன் ஆண்டவர் மேல் அன்பு கூறணும் என்று சொன்னார். தேவன் தம்முடைய விருப்பத்தை உங்கள் இருதயத்தில் உண்டாக்கும்படியாக அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. அதற்கு அப்புறம் தான் என்ன செய்வாரு, நீ விரும்பியதை கேள் என்பார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது அதே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். தாவீதின் கட்டளையின்படி நடந்தான். என்ன சொல்லப்பட்டிருக்குது? சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான், சாலமோன் கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்தான். அப்புறம் போட்டிருக்கா தகப்பனாகிய தாவீதுக்கு என்று சில கட்டளைகள் இருந்தது, அதன்படி அவன் நடந்தான். ரொம்ப முக்கியம். தன்னுடைய தகப்பன் அப்படின்னா சபையில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நீங்க ஆவிக்குரிய தகப்பன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு கட்டளைகளின்படி நடக்கணும். அமைதியா இருக்கிறீங்க, அப்ப விருப்பம் உண்டாகாது. முதல்ல ஆண்டவர் என்கிட்ட அன்பு, அதாவது யாரு ஆண்டவர் மேல முழுசா அன்பு கூறுறாங்களோ, யாரு ஆண்டவர் மேல முழுசா அன்பு கூறுகிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஊழியர் சொல்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. நல்ல கையை தள்ளி கத்த, இதான் ரகசியம். அதனால முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் மேல அன்பு செலுத்திட்டா ஆட்டோமேட்டிக்கா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா உன்னுடைய விருப்பம் குறைய ஆரம்பிக்கும். அது சரியா எரியாது. திரும்ப கேட்க மாட்டார். ஆண்டவர் பேசாம இருப்பார். ஆண்டவரே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தேன். ஆண்டவர் சொல்ற கட்டளைப்படி நடந்தியா? இல்ல. அப்ப பேச இப்ப நான் உன்னை பார்த்து நீ விரும்புகிறது என்ன என்று நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் கேட்க மாட்டேன். வசனம் தான், தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைப்படி நடந்தான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். கவனிங்க. அப்ப அந்த ஊழியக்காரன் என்ன சொன்னாரோ அந்த சொற்படி ஏன் எதுக்கு என்று சொல்லி அவன் கேட்கல. அவன் சொற்படி செய்தான். என்ன சொன்னார் அவரு? இதெல்லாம் படப்பாடாம தெரியும். என்ன சொன்னார்? பொறுக்க பாஸ்டர், பின்னாடி பார்த்துக்கிறேன். முந்தையாவது பயப்படுங்க, தலைப்படி பிற தைரியமா பார்க்கறது பாஸ்டர். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் தோசை சட்டியிலே பெரிய அடைய பெருசா பண்ணி அதைத்தான் கொண்டு வா என்று சொல்லல. அவர் என்ன கேட்கறது தெரியுமா? ஒரே ஒரு சிறிய அடையை பண்ணி, சின்ன அடை போதும், பெருசா செய்கை போட்டு இஷ்டத்துக்கு போட்டு குழப்பி வச்சு இப்போ வெந்து வேகாம இல்லை, உருப்படியா சின்ன அடையா கொஞ்சமா கொடுத்தீங்கன்னாவே எனக்கு அது போதும்னு கர்த்தர் சொல்றேன். அமைதியா இருக்காங்க. கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவா சத்தமா. அதாவது உண்மை என்னவென்றால், ஒருவர் ஞானசானம் எடுத்தா ஞானசானம் எடுக்கிறவங்களுக்கு ஊழியர் சாப்பாடு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆக்சுவலா என்ன நடக்குன்னு தெரியுமா? ஞானசானம் எடுத்தவங்க தான் வாரத்துக்கு ஒரு தடவை, ஏன்னா ஒரே வாரம் இல்லை, வாரம் இல்லை, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அவங்க தான் என்ன செய்யணும்? ஒரு சின்ன அடையவாது செஞ்சு கொடுக்கணும். கையை வைத்து எல்லாம் சொல்லலாமா? சொல்ல மாட்டீங்களே. அதுக்கிட்டு 2 அடை 4 அடைகள் எடுத்து ஒரு டிஃபன் பாஸ்டர் 4 அடை. இதுதான் நல்ல அடை. என்னன்னு தெரியுமா? அடமாவு தெரியுமா இல்லையா? பாஸ்டர் என்ன கேட்குறாரு? அடமாவில் போட்டு கொண்டு வந்து கொடுத்து ரைட் முடிஞ்சு வச்சுக்கங்க அப்படின்னு இல்லை. பிரைஸெல்லாம் அந்த ஒரு அடையை சாப்பிட்டா அவனுக்கு திருப்தியா இருந்துச்சான். ஸோ திருப்திங்கிறது ரொம்ப முக்கியம். அதை கொண்டு வா. என்ன சொல்றாரு பாஸ்டர்? 9 பேர் எடுத்தவங்க சொல்றாங்க, நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப என்ன சொன்னார்? ஒரு சின்ன அடையை கொண்டு வான்னு சொன்னார். பின்னால் அதுக்கப்புறம் மகனுக்கு பார்த்துக்கலாம். இந்த வேர்டு ரொம்ப முக்கியமான காரியம். நான் நல்லா பார்த்துருக்கிறேன். சில குடும்பங்களுக்கு சாப்பிடும்படியாக சில வேலை பிரேயர் முடிச்சு அழைக்கப்பட்டிருப்பாங்க. போகும் பொழுது
அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்கள் குடும்பத்துக்கெல்லாம் வந்து சாப்பிட வச்சுருவாங்க. வச்சுட்டு கடைசியா பின்னாடி அப்படி வச்சு கொடுக்குற குடும்பத்தையும் பார்த்துருக்கிறேன். முன்னால் முதல் தரமான ஒரு காரியம் அவங்களுக்கு தான் செய்யக்கூடிய காரியம், அதை செய்து அதன் பிரகாரம் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய குடும்பங்களையும் பார்த்துருக்கிறேன். இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த முதல் தரத்தை பிள்ளைகள் கொடுத்துட்டு ரெண்டாவது தரத்தை ஊழியர்கள் கொடுக்கும் அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் குறைந்திருந்ததை பார்த்தேன். ஆனால் எவர்கள் முதல் தரத்தை கொடுத்து அதன் பின்பு தங்கள் பிள்ளைகளை பார்க்கிறார்கள் அந்த குடும்பம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். கையில உயர்த்தாலே சொல்லலாமா? நல்ல கையில உயர்த்தாலே சொல்லலாமா? எனக்கு ஒரு ஊழியக்கார் தெரியும். அவருடைய சபையில திருமணம் நடத்தி வைக்க போடும் என்று சொன்னால் அவங்க எவ்வளவு பெரிய ஆளுகளாக இருந்தாலும் திருமணம் முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக் முடிச்ச உடனே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா திருமணம் நடத்துகிற வரைக்கும் இந்த ஊழியக்கார் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயா தாலி எடுத்து கொடுத்துட்டாரா, ஐயா ஆசீர்வாதம் வாங்கிட்டியா, அவ்வளோதான். அடுத்து பார்த்தாங்க ஐயாவே தேட மாட்டாங்க, ஊட்டி விட்டுட்டு ஓடிக்கிடுவாங்க. அவன் பார்த்து அவன் போட்டு நம்மளை கூப்பிடு அந்த வர இந்த வர பாஸ்டர் என்று சொல்லுகிற இடங்கள் உண்டு. அப்படிப்பட்ட இடங்கள் இருக்குது. ஆனால் இவர் என்ன செய்வார், நான் நிறுத்துறோன்னே முதல் பந்தி இந்த மாதிரி யாரும் உள்ளே போகாத, முதல் இருக்க பாஸ்டராக உள்ளே போங்க, அவங்க சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி தான் நீங்கள் உள்ளே போகணும். எனக்கு ஆச்சரியமா இருந்து என்ன பார்த்தா அங்கெல்லாம் போடுறேன். இல்லை பாஸ்டர் முதல்ல அவர்கிட்ட போடும் வந்து எல்லாம் கவனிச்சுட்டு அது அவர் சாப்பிட்டு முடிக்கும் போது தான் அடுத்த டேபிளுக்கு விடுறாங்க. இன்னமும் அப்படிதான் வச்சிருக்கிறார். நான் சொல்ற உண்மையில அந்த குடும்பம் இன்னமும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதனாலே அந்த திருமண குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த சொற்படி கேட்கிற ஒரு காரியம் என்ன சொன்னாங்களோ அந்த மத்தனை செஞ்சாங்க. பிரைஸ் எல்லாம் கையை ஓட்டி எல்லாம் சொல்லுங்க. அவர் என்ன கேட்டால் எனக்கு ஒரு சிறிய உடனே நீங்கள் பேப்பர் ரோஸ்ட் போட்டு கொண்டு வர பாஸ்டர், அது உங்களுக்கு எனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிச்சது எனக்கு வேணாம், எனக்கு என்ன சாப்பிட போல இருக்குது. நான் அதிகாலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவேன். எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கும். வீட்டுக்கு போனால் ஆனால் அவங்க ரொம்ப நிறைய பாலை கொடுப்பாங்க. அதை குடிக்க அடுத்த வீடு போனால் பால் என்ன பாஸ்ட் வெள்ளையா இருக்கிறான் என்ன சொல்கிறான், ஒரு டீ காஃபி குடிக்க வேணாம், இப்படியா பாலாக குடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு சொல்ல பார்த்தேன் வாய் ஃபீவர், ஏங்க பால் குடிச்சிக்கலாம். ஆமாம் பாலை குடிக்கணும், நல்லா சூடாக குடிக்கணும், இல்லைன்னா வேற யாரும் வியாதி வந்துடும், அதையும் பார்த்துக்கங்க. அப்படி இப்படி எல்லாம் பேச அதுக்கப்புறம் நானாக பம்படி அப்படி செய்தியில் சொல்லி எப்பா நான் டீ தான் குடிப்பேன், காஃபி தான் குடிப்பேன், குறு காஃபி தான் குடிப்பேன், இப்படி சொன்னதுனால கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தை அல்ல, என்ன சொல்றாரோ அதன்படி செய். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலே அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். இந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிச்சானா? சொன்னதுக்கு செய்யறானா? செய்யவே இல்லை. அந்த இடத்துக்கு பேசாம இருக்க வேலைக்காரன் அவர் சொன்னது செஞ்சா போதும். அவர் சொன்னதை சொற்படி கீழ்ப்படி ஆனால கொஞ்சம் பிரச்சனை வந்தது. ஆனா அந்த வேலைக்காரன் திரும்பவும் அதன்படி செய்ய உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னா சொற்படி செய்தான் அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நல்ல கவனிக்கல, சொன்ன கரெக்டா செய். சாமுவேல் அப்படிதான் சொல்லுவான், சவுலுக்கு சொல்லுவான். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல ஆண்டவர் அழகான ஒரு ஆலோசனை சொல்லுவார், இவனுக்கு சொல்லுவான். ஆனா அவன் அதை செய்யாம இவனா போய் என்ன செய்யறான், அந்த ஆசாரியத்தினுடைய காரியத்தை செய்தபடியினாலே அவன் சவுலை பார்த்து சொல்வான், நீ புத்தீனமாய் செய்தாய். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமற் போனீர். கவனிக்கிற அந்த வார்த்தை என்ன சொல்றாரு, சொன்னது யாரு? சாமுவேல். சொன்னது யாரு? கர்த்தர். கர்த்தர் சொன்னதுனாலதான் சொல்றோம், இல்லைன்னா சொல்ல மாட்டான். விலகி கொள்ளுங்க. ஊழியக்கார் சொல்றதுக்கு கீழ்ப்படியணுமா, என்ன இப்ப சொன்னா கேட்கணுமா அப்படின்றது அல்ல. அது எங்களுடைய காரியம் அல்ல. கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யும்படியாய் அதை சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, உன்னை போஷிக்கும்படியாய் சாரி பாத்தியதை கட்டளையிட்டேன், நீ போய் இப்படி சொல்லுன்னு அவன் இருதயத்தில் நியமிச்சு அதைத்தான் கேட்கிறான். ஒரு அடை மட்டும் கேள்வி அவன் கொடுத்துட்டானா அவனை ஆசீர்வதி.
அதுதான், அது அவனா கேட்கல, ஆண்டவர் சொல்றதுதான் சொல்றான். அது போலதான் கரெக்டா சொல்ற. நீ ஆண்டவர் விதித்த கட்டளை கை கொள்ளாமல் போனீங்க, அதனால ரொம்ப ரொம்ப அவனுடைய காரியம் என்ன? ராஜ்யம் கிழிக்கப்பட்டது, அவனுடைய மரணமும் பயங்கரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இப்போ இதெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கரெக்டா செஞ்சா போதும். இந்த மிஞ்சின பரிசுத்தவான இருக்க வேண்டாம். என்ன சொல்றாங்களோ அவர் மிஞ்சின பரிசுத்தவான். காத்துரு, நான் ஆராதனை பலி செலுத்துவேன்னு சொன்னா இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனங்கள்லாம் ராஜாவை ஏத்த இன்னைக்கு அநேகர் அப்படிதான். ஜனங்கள் பேசுகிற வார்த்தை காது கொடுத்து கேட்டு தனக்கு கொடுத்த ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஒருபோதும் அப்படி 10 பேர் சொல்றதை வச்சு நம்ம செயல்படக்கூடாது. கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார் அதன்படி செய். சொல்லலாம், அவர் சொற்படி செய். கர்த்தர் சொல்லுற வார்த்தை இது. ஊழியக்காரர் மூலம் பேசுறார் ஆண்டவர், எப்பா இதை நீங்க செய்யுங்க, இதை செய்யாத சொல்லும் போது ஏன் எதுக்குங்கிற கேள்வி இருக்கக்கூடாது. கரெக்டா அவன் செய்யறான். இப்ப தாவீது, சாலமோன் தாவீதின் சொற்படி செய்தான் என்றால் 1 அதிகாரம் 3 வசனத்துல தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். அப்படியே என்ன கவனிங்க, தாவீதுடைய கட்டளை அல்ல, கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை அவன் தன்னுடைய மகனுக்கு சொல்றான். அதன்படியே அவன் நடந்தான். ஐயோவத்தியால சொல்லுங்க. 3ஆவதாக 4 வசனத்திலே அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ராஜா பலியிட போறான். அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். 3வது, அவன் ஆண்டவருக்கு என்று அவன் பலி செலுத்துகிறவனாக காணப்பட்டான். முதல்ல ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான். 2வது, தேவனுடைய கட்டளை ஊழியக்காரர் மூலமாய் வெளிவரும்போது அதற்கு அவன் என்ன செய்கிறான்? கீழ்ப்படுகிறான். இந்த 3வது, இந்த இடத்துல போய் இந்த பலியை செலுத்துகிறான். இது இவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? இந்த ஒரு கேள்வி எப்படி இவனுக்கு தெரியும்? முதல்ல சொல்லப்பட்டபடி தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். அதை கரெக்டா செய்யறான். 2வது, தகப்பன் மூலமாய் வந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். 3வது, இது எப்படி இவனுக்கு தெரியும்? இதை யார் இவனுக்கு சொல்லிக் கொடுக்கலையே. கர்த்தர் சொல்லியிருக்காரா? சொல்லிக் கொடுக்கலையே. அப்பா சொன்னாரா? சொல்லிக் கொடுக்கலையே. நீங்க போய் பாருங்க, 1000 சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்துகிறான். அது எதுல? ஒரு பெரிய பலிபீடம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5, 6, 7 வசனங்களிலே ஊரின் புத்திரனாகிய இந்த ஊரியின் குமாரன் பெசலேயல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடம் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் இது என்ன ஒரு பலிபீடம்? இது ஒரு வெண்கல பலிபீடம். இந்த பலிபீடத்தை செய்தவன் யார்? ஊரியின் குமாரன் பெசலேயல். இந்த ஊரியா ஊரின் புத்திரன். ஊர் என்ற அந்த மனுஷன் மூலமாய் வந்த சந்ததியில் வந்த அவன். எவ்வளவு ஆண்டவர் வாசிக்கும் ஆச்சரியப்படுகிறேன். அற்புதம், ஆச்சரியப்படத்தக்க உண்மைகள் வெளிப்படுகிறது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யோசுவா யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறான். மோசே கரத்தை நீட்டுகிறான். தன்னுடைய கோலை நீட்டிய போது 2 பேர் தாங்குகிறார்கள். ஒன்று ஊரும், இன்னொருவன் ஆரோனும் தாங்குகிறார்கள். 2 பேரும் தாங்குகிறான். தேவனுடைய சித்தம் வெற்றி அடைய வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள். அதை நிறைவேற்றுவதற்கு யோசுவா யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே 2 பேரும் தாங்குறாங்க. இந்த தாங்குகிற இந்த ஒரு மனிதன் ஊர், அந்த ஊரினுடைய வழியிலே சந்ததியிலே வந்தவன் தான் இந்த பெசலேயல். இந்த பெசலேயலுக்கு தேவன்
அனந்தமான ஞானத்தை கொடுத்து வெண்கல பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யக்கூடிய பலிபீடத்தை செய்வதற்கு தேவையான ஞானத்தை தேவன் பெசரேலுக்கு கொடுத்தார். கைகளை வைத்து சொல்லுவோமா? தாங்கிறவன் ஒருவன், பலிபீடத்தை செய்கிறதுக்கு ஞானத்தை பெற்றவன் ஒருவன். எவன் ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்குரிய காரியங்களிலே தாங்குகிறவன் இருக்கிறானோ அவனுடைய சந்ததிகள் எல்லாருமே தேவனுடைய ஆலயத்திலே ஒரு முக்கிய பொறுப்புகளை கொடுத்து தேவன் அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பலிபீடங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை பார்க்க முடியும். இவன் தான் செய்தான். இதே பலிபீடத்துல இதை எப்படி இவன் அறிந்திருக்கிறான்? சாலமன் எப்படி அறிந்து கொண்டான் என்றால், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தருக்கு பலியிட்டு, கவனிக்க, கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளுக்கான 1000 காளைகள், 1000 ஆட்டுக்கடாக்கள், 1000 ஆட்டுக்குட்டிகள். கவனிக்க, எத்தனை சேர்த்திருக்கிறான்? 1000 காளை, 1000 ஆட்டுக்கடா, 1000 ஆட்டுக்குட்டிகள், அவைகளுக்கு அடுத்த பாரம்பரியம் இஸ்ரவேல் இளைஞருக்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள். அங்கே செலுத்தப்பட்டது. இந்த செலுத்தின பின்புதான் சாலமோனை தாவீது 2ஆம் விசை ராஜாவாக மாற்றுகிறார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்பா கூட போய் நிக்கிறான். இப்ப இங்க பலி செலுத்துறான். தாவீது பலி செலுத்துறான். பலி செலுத்தும் போது பாத்துங்க என்னென்ன செலுத்துறான்? 1000 பாட்டு பாடுவோம். 1000 நன்மைகள். இவர் 1000 பலிகளை செலுத்தும் போது இந்த சாலமோன் தன் தகப்பன் என்ன செய்கிறான் என்பதை கவனமா கவனிக்கிறான். பெற்றோர்களா இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கணும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி யார் தெரியுமா? பெற்றோர்களா இருக்கிற நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணீங்கன்னா உன் பிள்ளைகள் ஜெபம் பண்ணும். நீ வீட்டுல ஜெபத்தை பண்ணலன்னா உன் பிள்ளை ஜெபம் பண்ணாது. நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா உன் பிள்ளைகள் வேதம் வாசிக்கும். இல்லைன்னா கேட்கும், நீ வேதம் வாசிக்கிற என்னை வேதம் வாசிக்க சொல்ற, நீ ஜெபம் பண்ணல என்னை ஜெபம் பண்ண சொல்ற கேள்வி கேட்கும். ஆனால் நாம் ஒரு பிள்ளைகளுக்கு பெற்றோர்களா இருக்கிற நாம் ஒரு மாதிரியா இருக்கணும். அந்த மாதிரியை தான் பார்க்கும். மற்றவங்களை பார்க்காது. நம்ம பிள்ளைங்க மற்றவங்களை பார்க்காது. நாம வேணா சொல்லலாம், அந்த பிள்ளை பாரு இப்படி இருக்கு, இந்த பிள்ளை பாரு நாம சொல்லலாம். ஆனா நம்முடைய பிள்ளைகள் நம்ம தான் பார்க்கிறோம். நாம் எப்படி ஜெபம் பண்றோம்? தாவீது பார்க்க, இந்த சாலமோன் பார்க்கிறான். தாவீது என்ன செய்யறாரு? எங்க அப்பா 1000 பலி செலுத்துறார். 3000 பலி செலுத்துறார். பலி செலுத்தி அவனை 2ஆம் விசை ராஜாவாக்கி அவன் செயல்படுகிறான். அப்ப ராஜாவான உடனே இப்ப இந்த சாலமோன் பெற்ற ஆசீர்வாதங்கள், இந்த சர்வாங்க தகன பலி தாவீது செலுத்துகிறான். இந்த செலுத்தியதன் விளைவாக 23வது வசனத்திலே சாலமோனுக்கு என்ன கிடைத்தது? அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தின் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் அவன் மாறிட்டான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாக்கியசாலியாய் மாற்றி இருக்கிறான். காரணம், தன் தகப்பன் தாவீது அதே பலிபீடத்தில், எந்த பலிபீடத்துல? இந்த வெண்கல பலிபீடம், பெசரேல் செய்யப்பட்ட வெண்கல பலிபீடம், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊருடைய வம்சத்தின் வழி வந்த அந்த பலிபீடத்தின் மேலே அவன் செலுத்தியதின் பின்புதான். அதுக்கு முன்பாக அவன் பாக்கியசாலி இல்லை. அதற்கு முன்பு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் எம்டியா இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் கூட ஞான அறிவு புத்தி எதுவுமே இல்லை. முதலாவது பாக்கியசாலியாய் மாற்றியது தன்னுடைய தகப்பன் தனக்கு முன்பாக தேவனுக்கு சர்வாங்க பலியை செலுத்தியதை அவன் பார்த்ததின் விளைவு அவனை பாக்கியசாலியாய் மாற்றியது. அல்லேலூயா. கையை வந்து எல்லாம் சொல்லாமா? ஒன்று. இரண்டாவது, இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு எல்லாரும் அன்னைக்கு தான் கீழ்ப்படிச்சான். அதுக்கு முன்னாடி தாவீதுக்கு கீழ்ப்படித்துக் கொண்டே இருந்தார்கள். சாலமோன் பக்கத்துல நிற்பான். ஆனா அவனை கண்டிக்கல. அவனுக்கு அது ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஆனா இப்ப சாலமோனுக்கு எவ்விதத்திலே ரெஸ்பான்சிபிள் கிடைக்கிறது, எவ்விதத்திலே ஜனங்கள் கீழ்ப்படி ஆரம்பித்தார் என்றால், தகப்பன் தேவ சமூகத்திலே செய்த அந்த சர்வாங்க தகன பலியின் நிமித்தம் எல்லாரும் சாலமோனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சாங்க.
முதல்ல பார்க்கிறான், நான் பாக்கியசாலியா மாறிட்டேனே. எப்படி மாறினேன்? எங்க அப்பா ஆண்டவருக்கு சர்வாங்க தகனபலி செலுத்தினார். ஓ, இதனால அப்பா செய்த நற்பலன் மகன் மேல் வந்திருக்குது. விளங்குறதா சொல்லுங்க, நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் உன் பிள்ளையின் மேலே ஆண்டவர் கணக்கு வச்சு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பாக்கியசாலியா மாறுவாங்க. உன் பிள்ளைங்க பாக்கியசாலி, பாக்கியசாலி, பாக்கியசாலி. இரண்டாவது கீழ்ப்படிதலின் அபிஷேகம். அவனுக்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. கீழ்ப்படிதலின் அனுபவமா இருந்தது. மூன்றாவது 24வது வசனத்திலே சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவுடைய சகல குமாரரும் கூட அடங்கி இருந்தார்களா. எவ்வளவு ஒரு ஆளா இருந்தாலும் பிரபுக்கள், அது வரைக்கும் பிரபு என்ன செய்வான்? பணக்கார சொல்லி, நான் தாவீதுக்கு கீழே இருக்கிறவன். ஓ, என் மகன் யார்? சாலமோன். நீ வயசு, நீ எங்க வயசுல இருக்கிற, நீ வாலிப பையனா இருக்கிற அவனுக்கு நான் எதுக்கு கீழ்ப்படியணும்? அடங்க மாட்டானா? பாஸ்டர், அதாவது பாஸ்டர் சொன்னா தான் கீழ்ப்படிவேன், பாஸ்டருக்கு தான் அடங்கி இருப்பேன், பாஸ்டர் மகனுக்கு அல்ல. இப்படிதான் இருந்தது. ஆனால் அதே சூழ்நிலை தாவீது அங்கே ஆண்டவருக்கு அந்த பலிகளை செலுத்த ஆரம்பித்த பின்பு இப்பொழுது எல்லாரும் சாலமோனுக்கு கீழே அடங்கி இருக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. நான் சொல்வேன், நீங்க ஆண்டவருக்கு செலுத்துகிற சர்வாங்க தகன பலிகள் உன் பிள்ளைகளை பாக்கியசாலியை மாற்றிவிடும். கையோட்டியால சொல்லுங்க, அல்லேலூயா. இரண்டாவது, உன் பிள்ளைகள் எங்க போய் வேலை பார்த்தால் அங்கே இருக்கிறவர்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிய வைப்பாரே. எங்க போய் எந்த இடத்துக்கு போனால், தொழிலுக்கு போனால், திருமணம் பண்ணி போனால், அந்த இடங்களிலே எல்லாரும் அவங்களுக்கு அடங்கிதான் இருக்கணும். எப்படா இங்கதான் வச்சிருக்காரு, அடங்கி இருந்தார்கள். 25வது வசனம். எத்தனை ஆசீர்வாதங்களை தன் தகப்பன் செய்த 1000 பலிகளுக்கு அவன் பெற்றுகிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரிய ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய ஆரம்பிச்சாரா? அல்லேலூயா. பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலின் ராஜாவாக ஒருவனுக்கும் ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். தாவீதுக்கு செலுத்தியது யாருங்க? விளக்குது. அவனை செலுத்தியது யாரு? தாவீது. பெறுகிறது யாரு? சாலமோன். இதை பார்த்துக்கிட்டே என்ன அவன் பெரிய ஆளா மாறிக்கிட்டு இருக்கிறான். அவன் தாவீது முதல்ல தாவீதை ஆண்டவன் பெரிய ஆளாக, இப்ப தாவீது செலுத்த ஆரம்பிக்கிறான், இவன் பெரிய ஆளாகிறான். எல்லாவற்றையும் சாலமோன் நல்ல கண்கூட பார்க்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மகத்துவத்தை பெறுகிறான், பெரியவளாக மாற்றுகிறான். 25வது வசனத்துல எல்லாரும் காணத்தக்கதாக பெரிய ஆளா மாற்றுகிறார். 5 ஆசீர்வாதம். ராஜரீக மகத்துவத்தை பெறுகிறான், பெரிய ஆளா மாறுகிறான். இதுக்கு காரணம் யாரு? விளங்குவதில்லை சொல்லுங்க, யாருங்க? தாவீது செய்த காரியம். முதலாவது, தேவன் சொன்னாரு, என்கிட்ட அன்பு கூறு. இட்ஸ் an order. முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் என்ற அன்பு கூறு. உடனே கீழ்ப்படிந்து அன்பு கூறுதல். இரண்டாவது, தேவனுடைய கட்டளை ஊழியக்காரனுக்கு உள்ளே இருந்து வெளிப்படும் பொழுது அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிதலின் அனுபவம். இரண்டாவது. மூன்றாவது, தகப்பனுடைய செய்கைகள், தகப்பனுடைய கிரியைகளை பார்த்து தகப்பன் சொல்லல, சொல்லாமலே நானும் இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். இதை பார்த்துட்டு தான் இந்த 5 ஆசீர்வாதங்கள் இப்படி வந்ததே. இப்ப இவனுக்குள்ள அப்பா விருப்பம் என்ன? தகப்பனுடைய காரியம் என்ன? என் மகன் 12 கோத்திரங்களுக்கும் ராஜாவாக. நம்ம அப்படிதான் நம்ம என்ன நினைப்போம்? என் பிள்ளைதான் எங்க போனாலும், என் பிள்ளை நடந்து போனா அவ்வளவு எதிர்த்து குட்பானிங் அடிப்பாங்க. குட்பானிங் அடிக்கும் போது என்ன அடிப்பாங்க? அப்படின்னா போடா வெளியே மாதிரி அடிக்கிறாங்களா? உண்மையிலே மதிச்சு அடிக்கிறாங்களா? அப்படி இருக்கணும். எங்க போனா அப்படி மரியாதை, போனா முன்னாடி உட்கார வைப்பாங்க. அப்படி இது நம்ம நினைப்பு. என் பிள்ளை போனா மதிக்கணும், ரைட். என் பிள்ளைக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும், ரைட்டு. அப்படியே காலில் போகணும், வீட்டுக்கு போகணும், வசதி வரணும், வாழ்க்கை வரணும். இதெல்லாம் இது தகப்பன் விரும்புகிற ஒரு காரியம். இத நான் ஆண்டவருக்கு ஜோம் பண்ணி வாங்கி கொடுக்கிறேன்.
கை ஓட்டி எல்லாம் சொல்லுங்க. முடியுமா முடியாதா? உங்களுக்காக ஜெபம் பண்ணி வேலை வாங்க எல்லாம் செய்யும், எல்லாம் ரைட்டு. உடனே பிள்ளைகிட்ட, ஏப்பா உனக்காக நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி உன்னை இப்படி படிக்க வச்சேன், சரி படிக்க வச்சேன், ஓ கடமை, ஓ தலை எழுத்து, உனக்கு வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் அதை வாங்கி கொடுக்க வேற எவனுக்கு வண்டி வாங்கி கொடுப்பேன், வேற வாங்கி கொடுத்தேன், ரைட்டு. உனக்கு கழுத்து செயினெல்லாம் வாங்கி கொடுத்த அப்புறம் இது கூட போடவே இல்லை, ஒரு 2 கூட தான் போடுறோம், 5 கூட போடணும். எதை செஞ்சாலும் என்னப்பா உனக்கு இவ்வளோ தூரம் உடனே படிக்க வச்சு உடனே சொல்லுவோம், அந்த காலத்தில் அப்படின்னு உடனே எடுத்துக்க. எப்பா உள்ள அந்த காலத்தில் அந்த காலத்தில் நீ இருந்தேன்னா அவன் சொல்லும் பொழுதே அந்த காலத்தில் சொல்லும்போது பிள்ளைங்க மண்டையை பார்த்தா உண்மை. அதாவது அந்த காலத்தில் மகனே மகளே நான் என் பிள்ளைங்க பார்த்து சொல்லும்போது ஆமாப்பா கேட்பாங்க, மனசில் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் வரும். மற்றவங்க வாயில பேசுவாங்க, என் பிள்ளைங்க பேசாது. அதே உங்களுக்குமே சொல்றேன், நீங்களாம் என் பிள்ளைங்க பேச மாட்டேங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி அந்த காலத்தில் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா, அந்த காலத்தில் இங்கேருந்து பிஎஸ்ஐ SLR சைக்கிள் தாங்க தெருவாக சுற்றினேன். ஒவ்வொரு ஊருக்கு எல்லா ஏரியாவுக்கும் போய் காலையில் 4:30 மணிக்கு டான் பிரீச்சிங் டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா சைக்கிளில் போவேன். சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஓரமாக நிப்பாட்டிட்டு கிறிஸ்தவர்கள் அருமையானவர்களே கர்த்தர்களை நேசிக்கிறான்னு சொல்லும்போது கதை திறந்து வேணோட தெருக்கடிக்க அடுத்தது போமா இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே அப்படியே பேசி இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். இப்படி அந்த காலத்தில் அப்படிலாம் செஞ்சீங்களா, ரைட். அதே ஒரு நாள் சைக்கிள் எடுத்து அலையுமா, எனக்கு இப்படி சைக்கிள் ஓட்ட முடியாது, வண்டி வாங்கி கொடுங்க, நான் விரும்புகிற வண்டி வாங்கி கொடுக்க போவேன், அதுக்கு போக மாட்டேன். ஸோ இந்த பல காரியங்களை நம்ம சொல்லி அப்போ ஒரு பெற்றோருக்கு என்று ஒரு விருப்பம். என்ன விருப்பம்? என் பிள்ளை செட்டிலாம் ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு, ஒரு வீடை கட்டியாச்சு, உட்காந்தாச்சு, கால் எனக்கு அது போதும்ப்பா. இப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் இது நமக்கு ஒரு திருப்தி. ஆனால் அதனால தான் ஆண்டவர் வந்து கேட்குறாரு, மகனே உங்கள் அப்பா விருப்பத்தை நான் நிறைவேற்றிட்டேன். கைகளை தட்டி கத்துற மாதிரி என் விருப்பம் சங்கம் வந்து சொன்னாப்புல எப்படி முடிச்சுட்டேப்பா, சரி நீங்கள் விரும்பினது படிச்சுட்டேன்னா ஆமாப்பா அவ்வளோதான். அதோட என்ன விரும்புகிறான்னு யாருக்கு தெரியும்? கத்தருக்கு தெரியும். உங்கள் காரியத்தை நினைட்டு அதோட விட்டுறே சொல்லுவோம். நாங்கள் எப்படியே இருக்கிறோம், என்ன செய்ய சொன்னா செஞ்சுட்டு அதோட நிப்பாட்டிருக்கோம். காலையில் சொல்லி பெற்றோர் சொல்லி, ஏமா நீ இதை கூட்டணும் பார்த்து வளர்க்கணும், அதெல்லாம் செஞ்சு விடுவிரும்புன்னு செஞ்சு முடிச்சுட்டு இந்த சொன்னதும் செஞ்சு நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தனியாக போயிடும். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவர், தாவீதுடைய விருப்பத்தை நிறைவேற்றிட்டார். இப்போ வந்து எப்பா உங்க அப்பா விருப்பம் இப்பதான் அவர் நிறைவேற்றிட்டேன், ஆனா அவர் சாட்டிஸ்பேக்ஷனா பேசாம படுத்து கிடக்கிறார். யாரு? ஓகே சரியாயிடுச்சு. ஆனா எனக்கு என்னன்னா உடனே பார்க்கும்போது உங்க அப்பா விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு பொருளா நீ இருக்கிற. இப்ப நான் வந்து உன் விருப்பம் என்ன, நீ விரும்புறது என்ன, அதை நான் நிறைவேற்றும்படியாய் நான் வர்றேன். இன்னைக்கு ஆண்டவர் இதைத்தான் வந்து கேட்கிறேன். ஏன்னா அப்பா சொல்லாத ஒரு காரியத்தை நீ செஞ்சிருக்கிற. அப்பா சொல்லாத காரியம் என்ன? என்ன பாஸ்டர் சொல்லுங்க. பைபிள் சொன்னது முழு இதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவருக்கு அன்பு கூறு, ரைட்? அப்பா சொன்னது செஞ்சுட்ட. ஆனா உங்க அப்பா சொல்லாதது, பைபிளையும் சொல்லாதது நீ என்ன செஞ்சிருக்க? உங்க அப்பா செய்த கிரியைகளை பார்த்து இப்ப இவன் போய் இவன் என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு சர்வாங்க. இப்ப அவசரம் வாசிங்க. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன, அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் போய் நிற்கிறான். 1000 சர்வாங்க தகன பலிகளை இப்ப இவன் செலுத்துகிறவனாய் மாறிட்டான். அப்பாட்ட போய் அப்பா நான் போய் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தலாமா அப்படின்னு கேட்கல, கேட்காம போறான். போய் ஏன்னா அது ஆண்டவர் விருப்பங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா மாதிரியே நம்மளை செய்வோம், செலுத்துறோட. இதுதாங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பெற்றோர்கள் சொல்லி 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 செபிக்கிறையே, நோ யூஸ். நீ செபிக்கிறியா? உன் இதயத்தை செபிக்கணும்னு வாஞ்சவர் தான். உங்க இதயத்துல பைபிள் வாசிக்கணும் வாஞ்சவர் தான். உங்க இதயத்துல ஆலயத்துக்கு போகணுங்கிற வாஞ்சவர் தான். கர்த்தர் தான் பார்க்கிறாரு. நான் சொல்லி செஞ்சது முடிஞ்சு போச்சு, இனி நீங்களா இவனா போய் 1000 செலுத்த உடனே கர்த்தருக்கு மனசும் அப்படியே மகிழ்ந்துட்டு இப்ப ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே தாவீதுக்கு தரிசனமாகி
யாருக்கு? தாவீதுக்கு இல்லை, ஏன்னா அவனுக்கு ஏன் விருப்பம், அவனை எப்படியாவது ராஜாவாக்கணும். ஒய்ஃப் வேற சொல்லிட்டா ராஜாவாக்கிட்டேன், ஏன் வேலை முடிச்சு, இனி அவன் பாடு. நிம்மதியாக கட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ராத்திரியில் வர்ற ஆண்டவர் சொப்பனத்தில் தரிசனமாகி எழுப்பிட்டு சொல்றாரு, சாலமோனே நீ விருப்பத்தை என்கிட்ட கேளு. அப்போ அவனுக்குள்ள இருக்க விருப்பத்தை யார் போட்டிருக்கா சொல்லுங்க. அதை விட்டு அவனுக்கு இல்லை, அதை கேட்டான் இல்லை, அவனுக்குள்ள அந்த விருப்பத்தை வைத்தது தேவன். இவனுக்கு இது இல்லைங்கிறது கர்த்தருக்கு தெரியும். எது இல்லையோ அதை விருப்பமாக தேவனோடு வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு எது இல்லை என்பது தேவனுக்கு தெரியும். அந்த விருப்பத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்க இதயத்தில் வைத்து அதவே கேட்க வைக்க போறார். அல்லேலூயா. நீ விரும்பல கேளு, விரும்புகிறத சொல்லும் போதே அப்படி உள்ளத்துல எடுத்து கேளு. சொன்ன மாத்திரத்துல அவன் கேட்டான். என்ன கேட்டான்? 3 காரியங்களை கேட்டான். என்ன கேட்டாங்க? 3 காரியங்களை அவன் கேட்கிறான். 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரலும். என்ன கேட்கிறான்? ஞானம் அறிவு எனக்கு தாங்க. எப்ப பாரு ஒரே வார்த்தை சொல்லுவோம், ஞானம் கேட்டா ஞானம் கேட்கிறார். என்ன கேட்க கேட்டுக்கான்? ஞானத்தையும் அறிவையும் எங்க அப்பா எனக்கு கொடுக்க முடியாது. விளங்குச்சிங்களா? ஞானத்தையும் அறிவையும் கடையில் வைக்காது. ஞானமும் அறிவும் பிரபுகள் கொடுக்க முடியாது. அது ஆண்டவர் தெரியும். அவனுக்கு எது இல்லைங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அதவே நீ கேள்றா, ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரணும். வெரி குட். சரியான ஒரு காரியத்தை கேட்கிறான். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாருங்கள் என்று கேட்கிறான். ஞானமுள்ள இருதயம், அதை ஆண்டவரே எனக்கு தாருன்னு கேட்கிறான். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. உன் வார்த்தையின்படி செய்தேன். என்ன போட்டிருக்கு? உன் வார்த்தையின்படி சொல்லுங்க. உன் வார்த்தையின்படி அப்படி போட்டிருக்கா? வார்த்தைகளின்படி செய்தேன். அப்ப வார்த்தைகள் நிறைய வந்திருக்குது. செஞ்சுட்டு ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை. அப்ப திரும்ப கேட்டிருக்கா? 3வது என்ன கேட்டிருக்கான்? உணர்வுள்ள இருதயத்தை கேட்கிறான். உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன்னு சொல்லிட்டு அடுத்து இப்ப மனசுல நினைச்சிருப்பான். என்ன நினைச்சிருப்பான்? இல்ல இதுக்கு மேல அப்படி இல்லப்பா, இப்ப நான் உனக்கு கொடுக்குறது என்ன தெரியுமா? உனக்கு சரியானவன் என்ன இப்ப நான் கொடுத்துருக்க அளவுக்கு. அதுலயும் பாருங்க, சிலருக்கு ஏதாவது கொடுத்து வாங்கிட்டு இதே விட அவங்க கொடுத்துருவாரா? நான் எனக்கு கொடுத்து எடுத்து உனக்கு கூட கொடுத்தாரு, உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு அப்படி கேட்டுக்கோட்டு இங்க பாரு. சொல்றது இல்லை கவனி. எதுல இருக்கிறான்? சொப்பனத்துல இருக்கான். நல்லா பாருங்க. நம்ம பார்க்கிற சொப்பனத்துக்கும் சாலமோன் பார்க்கிற சொப்பனத்துக்கு வித்தியாசம் இருக்கிறான். சும்மா எதுக்கு எடுத்தால் நான் ஒரு சொப்பனம் கண்டேன் வந்து நிற்கிறது. அது எப்படி இருக்குது? அது சாதாரணமாக தொல்லைனா சொப்பனம் வராதவங்க மனுஷனே கிடையாது. சரியா? சொப்பனங்கள் எல்லாருக்கும் வரும். அதுலேயும் சொல்லையில் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் பட்டாலும் வந்துடும். ஆனால் எப்போ இந்த 3 காரியம் செய்யுது. என்ன காரியம்? இப்போ சொல்லுங்க, விளங்குறவங்க இல்லையா சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் முழுசா அன்பு செலுத்தி, 2வது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 3வது வழி செலுத்தி. இப்போ படுத்து பார்த்துட்டு நீ எந்த சொப்பனம் பார்த்தீங்களோ அதை என்கிட்ட தைரியமாக வந்து சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 3 செய்யாம பாஸ்டர் நான் ஒரு சொப்பனம் கண்டேன்னா நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ரைட் சொல்லுங்க சிஸ்டர் அப்படிங்கவே தெரிஞ்சுக்கணும் வேணாம்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த சொப்பனத்துல பாருங்க, அதுல கூட சரியா இருக்கணும். அந்த சொப்பனத்துல அப்படியே ஆண்டவர் பார்த்து கரெக்டா பேசுறான், கரெக்டா கேட்க சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உனக்கு முன்னால யாருக்கு இதை நான் கொடுக்கல. கொடுக்கும்போது இந்த பிளஸிங் தெரியுமா? ஒருவேளை முன்னாடி இது கொடுத்ததை கொடுக்குறீங்க, பழசு கொண்டு கொடுக்குறீங்களோ? இது பழசு இல்லை மகளே, இது என்னது? புதுசு. அப்புறம் இதே போல மற்றவங்களுக்கு கொடுத்துருவீங்களோ? அதுவும் கொடுக்க மாட்டேன். ஐயோ எல்லாம் சொல்லுங்க. உனக்கு முன்னால இருந்தவனுக்கு நான் கொடுக்கல,
உனக்கு சரியா உனக்கு பின்னால எழுதுவது இல்லை. அது எழுதுவது இல்லை என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட விருப்பத்தை நான் எவன் இருதயத்திலும் கொடுக்கவும் மாட்டேன். எழுதுவதில்லை. இதே விருப்பத்தை மற்றவர்கள் நான் கொடுத்தா தானே எழுதுவான்? இல்லை, நான் உனக்கு கொடுக்கிறேன். கையை ஒருத்தர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுமா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி, நீதிமொழி 10:24, நீதிமான் விரும்புகிற காரியம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரைப்படுத்தும். நீதிமான் விரும்புகிற காரியம் கண்டிப்பா அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருந்து